ஆசீர்வாத வாய்க்கால். ஹalleluya. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சு கொண்டீங்க. ஆண்டவர் குதிக்கும் பொழுதே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அப்ப எங்க அப்படியே பலிபீடம் யார் பலிபீடம்? நீங்க தான் பலிபீடம். அப்ப இந்த பலிபீடத்தை செட் பண்ணிட்டு இந்த பலிபீடத்துல ஆண்டவர் குதிக்கும் போது ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து மட்டும் விட மாட்டாரு, உங்களை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலை வைக்கிறார். ஆசீர்வாத வாய்க்கால் என்னதுங்க? ஆசீர்வாத வாய்க்கால். ஹalleluya ஹalleluya. அத கையை பிடிச்சு சொல்லுங்க. இது சொல்றதுதான் நீங்க ஆண்டவர் முழு ஆட்டம் பாட்டம் போட்டு கை பிடிச்சு. நீங்க ஒரு ஆசீர்வாத வாய்க்கால். நீங்க ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாத வாய்க்கால். ஹalleluya ஹalleluya. ஆசீர்வாத வாய்க்காலாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் வெளியல்ல உள்ள இருக்கிறது, பரலோக ராஜ்யம் வெளியல்ல உள்ள இருக்கிறது. ஹalleluya. ஆமா, பரலோக ராஜ்யம் நமக்குள்ள போறத இயேசு வந்தார். ஹalleluya ஹalleluya. ஆமா, அப்ப பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. இப்ப பரலோகத்துல என்ன இருக்குது? சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நமக்குள்ள தான் இருக்கு. இங்க சரி பண்ணா இங்க எல்லாம் வந்துரும். ஆமென் ஹalleluya. ஆதாம் ஏவாள் ஒழுங்கா இருந்தாங்கன்னா பூமியே ஒழுங்கா இருக்கும். சரிங்களா? அதான் விஷயம். அப்ப எல்லாமே உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. அப்ப நம்ம சரி பண்ணா போதும். ராமே சொல்லுங்களே. ஹalleluya. ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கறத நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஆசீர்வாத வாய்க்கால். இன்னைக்கு தலைப்பே அதுதான், ஆசீர்வாத வாய்க்கால். அப்போ நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம்னா என்ன? இப்போ நமக்கு தெரியும் மகிமைனா, இந்த மகிமை தான் எல்லாமே. எபிரேய பாஷையில ஆமா ஷெக்கினான்னு சொல்றாங்க. கிரேக்க பாஷையில ஷெக்கினா, எபிரேய பாஷையில காவோட் அப்படின்னு சொல்லுவாங்க மகிமைக்கு. அப்ப இந்த மகிமைக்குள்ளதான் கிருபை இருக்கு, இந்த மகிமைக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு, இந்த மகிமைக்குள்ளதான் வல்லமை இருக்கு. இப்ப எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் மகிமை. அதே போல ஆசீர்வாதம் என்பது ஒரு பேக்கேஜ். மகிமை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வரும். சொல்ல புரியுதா? மகிமை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன வரும்? ரெண்டும் ஒரு பேக்கேஜ், மொத்த பேக்கேஜ். ஹalleluya. ஆமா, சில பேர் தலைவலி போவாங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது தலைவலிக்குதுமாங்க, கால் வலி, கை வலி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரையை கொடுப்பாங்க. ஒவ்வொரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை, வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை. ஆனா ஒரே மாத்திரை இருக்கும், அதுக்கு எல்லாமே இருக்கு. ஹalleluya. ஒரே பேக்கேஜ் தான் ஆசீர்வாதம். அதே போல ஒரே பேக்கேஜ் தான் மகிமை. அப்ப எங்கெல்லாம் மகிமை வருதோ அங்கெல்லாம் என்ன வந்துடும்? ஆமா, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அங்க ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாசம் வாங்குறது வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமோ 20 24 யாத்திராகம் 20 வாசிக்க பார்க்கலாம். ஆ ஆ ம் ம்